அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். ஒரு நார்மலான விலாக் ஒன்று பார்த்துலாமா. அன்னைக்கு வந்து அதிகமான குவான்டிட்டியில் வந்து ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு தான் பால்லாம் காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா வந்து அதில் சப்ஜா சீட்ஸ் அப்புறம் பாதாம் பிசின் எல்லாமே போட்டு சுகர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. அது ஒரு சைடு. அன்றைக்கி நைட்டுக்கு வந்து டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சன்னா மசாலா வித் சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு சைடு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வெட்டி வச்சாச்சு. ஒன் சைடு இன்னொரு சைடு வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வந்து வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கினோம். வதக்கின பிறகு வந்து அது என்னென்னா மிக்சியில் அரைச்சிட்டு அது ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சன்னா மசாலா தான் அன்றைக்கி ஆஸ் யூஷுவல் இந்த மசாலா போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல சன்னாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மசாலா போட்டு மிக்சியில் அரைச்சி அந்த இது எல்லாத்தையும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு.